ஹாய்டா பர்பிள்ஸ் அவங்களாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லோரும் ஃபைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ட்ரீம் ஸ்டோரியோட ஃபைனல் பார்ட் பார்க்க போகிறோம். அண்ட் போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துங்க. இதாண்ட ஃபைனல் பார்ட், ஓகேவா? ஃபைனல் பார்ட்டோட செகண்ட் பார்ட். அண்ட் இந்த ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே, லாஸ்ட்டாக பேசிக்கலாம், ஓகேவா? ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி பேச வேணாம். அண்ட் போன பார்ட்டில் எதோட ஸ்டாப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இவங்க 3 பேரோட பாஸ்போர்ட் தொலைஞ்சு போயிருக்கும். அப்போ கரெக்டாக மினிக்கு கால் வந்திருக்கும். அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அப்படியே பார்க்கலாம்டா. இப்போ 3 பேரும் அந்த ஃபோனை தான் பார்க்குறாங்க. அன்னோன் நம்பர்லேருந்து தான் கால் வருது. என்ன என்ன இது? சிஸ்டர் எடுத்து பேசுங்க, யாருன்னு தெரிலையே. இல்லை இசை, இப்படி நடந்தனால யாராச்சும் ஃபோன் அடித்து ஏதாவது பண்ணுவாங்க. அப்பா பிஸ்னஸ் பார்ட்னர் அண்ட் நிறைய பேருக்கு நியூஸ் போயிருக்கும்ல. சிஸ்டர் எதுவும் அடித்து பேசுங்களேன். இல்லை இசை, அது கொடுங்க, நான் பேசுகிறேன். ஹலோ ஹலோ, யார்? ஹலோ மேம், நான் யாருன்னெலாம் இருக்கட்டும். அண்ட் நீங்கள் 3 பேரும் நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு வரணும். என்ன? ஆமாம் மேம், வந்தால் மட்டும்தான் உங்கள் பாஸ்போர்ட் கிடைக்கும். சார் சொல்ல சொன்னாங்க. என்ன? ஏய், யார் நீ? ஷாரு, அவனுங்க பார்த்த வேலையா? ஃபோனை கொடு. மேம், நாளைக்கு வாங்க, அப்போ தான் உங்கள் பாஸ்போர்ட் கிடைக்கும். ஓகே மேம், நான் வைக்கிறேன். என்னாச்சு இசை? நான் நினச்சேன் அவனுங்க பார்த்த வேலை தான். பாஸ்போர்ட் எடுத்துட்டானுங்க. எது? பாஸ்போர்ட் எடுத்துட்டானுங்களா? எப்படி? எனக்கும் தெரியல சிஸ்டர், எப்படி எடுத்தானுன்னு சொல்லி. மினிமா என்னாச்சு? எப்படி போச்சு பாஸ்போர்ட்? அவங்க எப்படி எடுக்க முடியும்? எனக்கும் அதான் தெரியல. எப்படி எடுத்துருப்பானுங்க? இசை, என்ன சிஸ்டர்? ரூம் சர்வீஸ் கொத்தவனை நினச்சேன். இந்த டைமில் வந்து எப்படா ரூம் சர்வீஸுக்கு வருவான்னு நினச்சி. இப்போ நீங்களா என்ன பண்ணுறது? என்னாலாம் கான்செப்ட் போக முடியாது. ஏன் திருப்பி நம்ம அசையம் பண்ணுமா? எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போ நம்மளால் எங்கேயும் போக முடியாதுல்ல. இங்கே பாரு ஸ்ரீ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு ஏன் இப்படி பண்ணுறானுங்கன்னு தெரில. டேய், கரெக்டாக இருக்குமாடா? தெரிலடா. ஒரு வேளை வராமல் போயிட்டா? ஜிமினா, குட்டி குஞ்சா, வாயை கழுவுடா. அதெல்லாம் வருவாளுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. என் வாயாடி வருவா. ஆமாம், அவள் தான் கழுவி ஊற்றுனாலே. டேய் ஏன்டா? டேய், அம்மா வேறு எப்படி இருக்கான்னு தெரிலடா. அழுதுகிட்டே வேறு இருப்பா. டேஜியே, ஃபீல் பண்ணாதடா, பார்த்துக்கலாம். நாளைக்கு கான்செப்ட் வேறு இருக்குது. ஆர்மிஸ் மூஞ்சில் எப்படி முழிகிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரிலடா. அப்போ கரெக்டாக ஆரம்பரான். டேய், நாளைக்கு கான்செப்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இங்கே பாருங்கள், இது பெருசாக தான் போகுது, எனக்கு புரியுது. ஆனால் இதை சமாளித்து தான் ஆகணும். கான்செப்ட் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் 2 கான்செப்ட்லாம் கிடையாது, ஒரே கான்செப்டாக நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சாங் ஆடணும், ஓகேவா? ஆனதுக்கப்புறம் ஆர்மிஸ் கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம், புரியுதா? நீங்கள் 3 பேரும் சைலண்ட்டாக இருந்தால் போதும். முக்கியமாக நான் பேசுகிறேன், ஸ்டேஜிலே வச்சு புரிய வைக்கிறேன், போதுமாடா? இல்லைனா லைவ் கூட போடுறேன். இந்த பிரச்சனையை கொஞ்ச நாள் தள்ளி போடலாம். அண்ட் தென் கொஞ்ச நாள் நீங்கள் மீட் பண்ணாமல் இருங்க, அதுவே போதும். நான் ஏன் மீட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? என் கண்ணு முன்னாடி அடி வாங்கிட்டு எங்கேயோ போய் உட்காந்துருக்காளுங்க. நாங்கள் எப்படி மீட் பண்ணாமல்? சிக்கே புரியுதுண்ணா, இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? இங்கே பாரு, ஏதாச்சும் ஒன்று தப்பாச்சுன்னு வச்சுக்கோயேன், நம்ம எல்லார் லைஃப்பும் போயிடும். அக்ரிமெண்ட் வேறு இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்குல்ல? டேய், கான்செப்டை முடிப்போம்டா, அப்புறம் அதெல்லாம் பற்றி யோசிக்கலாம், புரியுதா? அப்புறம் அந்த பிக்கெல்லாம் எப்படி ரிலீஸ் ஆகிடுச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் அந்த ஹேட்டர்ஸ் பார்க்குற வேலை தான். இதுக்கு தான் படித்து சொன்னோம், பப்ளிக்காக எதுவும் பண்ணாதீங்கடான்னு சொல்லி. கேட்டிங்களாடா? ஷோ, பாருங்கடா, கான்செப்டை முடிப்போம், அதுக்கப்புறம் நான் கம்பெனியில் பேசுகிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா. அது வரைக்கும் எதுவும் முட்டாள்தனமாக எங்களுக்கு தெரியாமல் பண்ணணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ரூம்லேயே இருங்க சைலண்ட்டாக. வெறியில் இருக்காங்க எல்லாரும், அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அங்கேருந்து போயிடுறாரு. என்னடா இப்படி சொல்லிட்டு போகிறாரு? தெரிலடா. அவர் சொன்னால் நம்ம அப்படியே அமைதியாக இருக்க முடியாதுடா. அடுத்து என்னமோ நம்ம தான் பார்க்கணும். இது நம்ம தானே ஸ்டார்ட் பண்ணோம், நம்மளே முடிச்சு வச்சிடலாம். அப்போ ஜேகேவை 2 பேரும் பார்த்து சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே கான்செப்ட். ஸோ இது லைவ் கான்செப்ட், எல்லாருமே லைவாக பார்க்குறாங்க. ஆர்மிஸ் கிட்ட இதெல்லாம் ஃபேக் நியூஸ், இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம், கம்பெனி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ கான்செப்ட் பார்க்க வரவங்க எல்லாருமே வாங்கன்னு சொல்லி
அஃபிஷியலாக வெளியே வர்றாங்க. ஸோ அந்த நியூஸை பார்த்துட்டு எல்லா ஆர்மிஸும் ஓகே இது ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு நினச்சி வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பசங்க எந்த தப்பு பண்ணலை, தப்பு பண்ண எல்லாமே அவங்க தான் அந்த மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஸோ நிறைய ஆர்மிஸ் வர்றாங்க. ஸோ பசங்களும் ஸ்டேஜுக்கு வராங்க. ஆர்மிஸ் வழக்கம் போல் கத்துறாங்க. ஆனால் பிடிஎஸோட ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. ஆர்மிஸ் எல்லாருமே நோட் பண்ணுறாங்க. எப்பயுமே ஹாப்பியாக ஏதாவது பேசிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் எதுவுமே பேசல. அதுவும் ஜேகே, டயாங், ஜிமின்லாம் எதுவுமே பேசல. அப்படியே சாங்கை ப்ளே பண்ணி அப்படியே டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது பிடிஎஸ் கான்செப்ட் மாதிரியே தெரியல. ஏன்னா ஏதோ கடனுக்குன்னு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்மிஸுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி இருக்காங்க நம்மளால தான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒப்பா நீங்கள் ஓகேவா இப்படி ஏன் ஆடுறீங்க அப்படிலாம் கேட்டு கத்துறாங்க. ஸோ இதுக்கு மேலே முடியலை. டக்குன்னு அப்படியே சாங்லாம் ஸ்டாப் ஆகுது. ஆரம், ஜின், சுகா, ஹோபிக்கு ஒன்றுமே புரியலை. என்னடா டக்குன்னு சாங் ஸ்டாப் ஆயிடுச்சின்னு சொல்லி. இதுக்கு மேலே எங்களால் முடியாது. என்ன என்னடா பண்ண போகிறீங்க? எதுக்கு இப்போ சாங் ஆஃப் ஆச்சு? ஜேகே, டயாங், ஜிமின் என்ன? அப்போது மைக்கை ஆரம்பிக்கிட்டேருந்து வாங்கி அர்மேஸ் கொஞ்ச நேரம் நாங்கள் பேசலாமா அப்படின்னு சொல்லி டயாங் சொல்கிறோம். ஆர்மிஸ் எல்லாம் அப்படியே கத்துறாங்க. அப்போ ஜிமின் மைக்கை வாங்கி அர்மேஸ் கொஞ்ச நேரத்துக்கு அமைதியாக இருங்க, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு மட்டும் கேளுங்க, தயவு செஞ்சு யாரும் சத்தம் போடாதீங்க, இதான் நல்ல சான்ஸ் இல்லை, லைவ் வேறு போயிட்டுருக்கு, ப்ளீஸ். இப்படி சொன்னதும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சவுண்டில் அப்படியே காம் ஆகுது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி லிசன் பண்ண போகிறாங்க. ஆரம்பிக்கிங்க அவ்வளோதான். ஐயோ பைத்தியக்காரனுங்க என்ன பண்ணுறானுங்க, செக்கிங்க பாருடா என்னடா பண்ணுறீங்க? நாங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணோம், நாங்களே முடிச்சு வச்சுடுறோம். இப்போ டயாங் அப்படியே பேச ஸ்டார்ட் பண்ணுறாரு. அமீஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. நிறையா பேர் நிறையா கமெண்ட், பாதி ஹேட்டாக வந்துச்சு, பாதி லவ்வாக வந்துச்சு. ஏன் ப்ரெஸ் மீடியாவில் கூட கிளின்னு கிழிச்சிட்டிங்க அவங்க 3 பேரையும். ஏன் உங்களுக்கு தோணவே இல்லை அந்த தப்பை நாங்கள் தான் பண்ணோன்னு சொல்லி? கத்தாதீங்க நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு சொல்லி. ஆக்சுவலாக எங்கள் 3 பேருக்கு தான் அவங்க 3 பேரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சொல்லப்போனால் இதில் தப்பு எதுவும் இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதனால் பண்ணோம். ஏன் நாங்களும் மனுஷங்க தானே, எங்களுக்கு ஃபீலிங்ஸில் இருக்கக்கூடாதா? உங்களை மாதிரி எங்களால் சுதந்திரமாக லவ்லாம் பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் சின்னதாக. ஆனால் நாங்கள் ஒன்றை மட்டும் அப்படி பிளைண்டாக நம்பிட்டோம். நீங்களாம் எங்களோட ஃபேமிலி, நாங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நம்புவீங்க, கேட்பீங்க, எங்களுக்கு ட்ரூவாக இருப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் பார்த்தோம் பாதி பேர் ட்ரூவாக இருக்கீங்க, பாதி பேர் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்களும் 3 பேருக்கு பொண்ணுங்க தான். அவங்கள இவ்வளோ மோசமாக ஏன் நானும் அந்த மாதிரி பொண்ணை லவ் பண்ணக்கூடாதா? அவளுக்கு என்ன? அவளை பற்றி தப்பாக போட்டு உண்மையிலே அமீஸ் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சரி நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவளை தான் லவ் பண்ணுறேன், இன்ன வரைக்கும் அவளை மட்டும்தான் லவ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணாமா? ஓகே நான் லவ் பண்ணாமல் விட்டுடுறேன், ஆனால் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. எப்பயுமே எனக்கு அவள் மட்டும்தான், அவள் கிடைச்சாலும் அவள் தான், அவள் கிடையிலனாலும் அவள் தான், அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். அப்போ ஜிமின் மைக்கை வாங்கிட்டு இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில, சாதிகணும்னு நினைக்கிற பொண்ணுங்க நிறையா பேர் இருக்காங்க, ஏன் ஐடல்ஸை லவ் பண்ணக்கூடாதா? ஒரு செலிப்ரிட்டியை பார்த்தா காசிப் பேசுகிறது இல்லை மிஸ். எங்கள் ஃபேமிலியாக இருந்தால் நீங்களே அப்படி பண்ண மாட்டீங்க. அவளை நான் ஒரு சாதாரண பொண்ணாக தான் பார்த்தேன், என்னையும் அவள் அப்படி தான் பார்த்தா. எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் என்ன பண்ணுறது? என் ஃபீலிங்ஸை கட்டுப்படுத்த சொல்கிறீங்களா? இல்லை ஜிமினா நீ ஒரு ஐடல், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. நானும் மனுஷன் தானே, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அதான் லவ் பண்ணேன். இன்னும் வரையும் அவளை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். அவள் கூட அழகாக ஒரு லைவ் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக ரிவீல் பண்ணலான்னு எவ்வளோ ஆசையாக இருந்தேன் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் எல்லாமே போச்சு. உங்களுக்கு என்ன அவ்வளோ கோபம்? புரியுது எங்கள் மேலே நீங்கள் அவ்வளோ லவ்வாக மேடாக இருக்கீங்கன்னு. அதுக்குன்னு என்ன ஏதுன்னு கேட்காம ஒருத்தவங்க மேலே இவ்வளோ ஹர்ட் பண்ணுறதா? கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்களா? அவங்க 3 பேருமே கேர்ள்ஸ். கொஞ்சம் கூட யோசிக்காமல் வேர்ட்ஸால் எவ்வளோ கொள்றீங்க. இப்போ என்ன தேங்க்ஸ் சொன்னால் தான் நானும் சொல்கிறேன், நான் லவ் பண்ணக்கூடாதா?
ஓகே, அவளை நான் மேரேஜ் பண்ணலை. ஆனால் உங்களில் யாரையும் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஆர்மிஸ், அவ்வளோதான். அப்போ ஜேகே மயக்கம் வாங்கிட்டேன். கட்சியாக நான் மட்டும்தான் அறியல. நான் பேசணும்னு நினச்சதெல்லாம் இவனுங்க பேசிட்டாங்க. எனக்கு என்ன பேசணுன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யாரோ நிறைய பேர் கேட்பீங்க உன் மூஞ்சிக்கலாம் ஜேகே கேட்குதான்னு. ஏன் அவள் மூஞ்சிங்க என்ன அழகாக இருக்கால, அவளை பார்த்து பிடிச்சி லவ் பண்ண முதல் தடவை அவள் யார் என்ன எதுவுமே யோசிக்கலை, பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு. இப்போ தான் லைஃப்னு அப்பயே டிசைட் பண்ணிட்டேன். எப்படி கொஞ்சம் கூட இறக இல்லாமல் அவங்க மேலே எப்படி உனக்கு அடிக்க மனசு வந்துச்சு? நாய் அடித்து துரத்துற மாதிரி. அப்படி அடிக்கிறதா இருந்தால் தப்பு பண்ணது எல்லாமே நாங்கள் தான். எங்களை அடிங்க, காலை இருக்கிற ஷூவை கழட்டி அடிங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து அடிங்க, ஏன் பேக்லாம் தூக்கி எறிங்க, எங்களை அடிங்க. எதுக்கு அவங்கள அடிக்கிறீங்க? அவங்க இன்னும் எங்ககிட்ட லவ் யூவே சொல்லலை, நாங்கள் தான் சொல்லியிருக்கோம். அப்புறம் இவனுங்களாம் சொன்னானுங்களே, நீங்கள் லவ் பண்ணக்கூடாதுன்னா லவ் பண்ண மாட்டேன், அவ்வளோலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நான் அவளை தான் லவ் பண்ணுவேன். கல்யாணம்னு பண்ணால் அவளை தான் பண்ணுவேன். உங்களையும் மீறி பண்ணணுன்னாலும் பண்ணுவேன். அமீஸ், நான் உங்களை எப்பயுமே ஹர்ட் பண்ணது கிடையாது. உங்களுக்கே தெரியும் நம்மளாம் எவ்வளோ க்ளோஸுன்னு சொல்லி. முக்கியமாக நான் எவ்வளோ க்ளோஸுன்னு தெரியும். என்ன இருந்தாலும் உங்ககிட்ட தான் ஹானஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து சொல்லுவேன். தப்போ ரைட்டோ கரெக்டாக வந்து பேசுவேன். ஆனால் என்னையும் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல நீங்கள், அதான் வருத்தமாக இருக்குது. இந்த கான்செப்ட் வரவே எனக்கு புரியலை. இதுதான் கடைசி கான்செப்டாக இருக்குன்னு நாங்கள்லாம் நினச்சோம். ஸோ இப்படி சொன்னதும் அப்படியே பிடிஎஸ் ஃபுல்லாக அழுகுறாங்க. ஸோ ப்ரொஜெக்டரில் தெரியுது எல்லாரோட ரியாக்ஷன் பார்த்து. ஜேகே ரொம்ப அழுகுறா, அவனால் பேசக்கூட முடியலை. அப்போ ஜிமின் டயாங்கலாம் போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. ஆர்மிஸ் கண்லேயும் அவ்வளோ தண்ணி, நம்ம உண்மையாக இல்லையோ அப்படின்ற மாதிரி எல்லாரும் கத்துறாங்க, அழுகாதீங்க ஓப்பா, ஐம் சாரின்னு சொல்லி. ஸோ பசங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ பசங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி ஆர்மிஸுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அவ்வளோதான், பசங்க ஃபுல்லாக அப்படியே ஆர்மிஸே பார்க்குறாங்க. ரொம்ப அழுகையோட, ரொம்ப எமோஷ்னலோட ஆர்மிஸ் எல்லாம் ஆர்மி பாம் வச்சு இந்த சாங் பாடினதும் ஸோ பசங்க முகத்தில் இப்போ தான் லைட்டாக சிரிப்பே வருது. அப்போது ஜிமின் அப்படியே மைக் வாங்கிட்டு ஐ லவ் யூ, எப்படி எங்களை கண்ட்ரோல் பண்ணுறதை கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. உங்கள் மேலே கோவம் கூட பட முடியல, ஏன் அப்படி இருக்கீங்க? இல்லை க்யூட்டா அழகா? சரி, அப்போது உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே? ஸோ அப்போ எல்லாமே கோலஸாக ஓகே அப்படின்னு கத்துறாங்க. டேங் வந்துட்டு ஓகே தானே, எனக்கும் ஓகே சொல்லுங்கள். அப்போ எல்லோரும் ஓகேன்றாங்க. அப்போ ஜேகே மயக்க வந்துட்டு ஃபைனலாக ஓகே தானே சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படி சொன்னதும் எல்லோரும் ஓகே அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போர்ட்லலாம் எழுதி காட்டுறாங்க. அப்போ ஜின் சிரிச்சுட்டே மயக்க வாங்கிட்டு இப்போ ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் தம்பிங்களை அழ வச்சிங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஜினோட காமெடி என்னைக்குமே கிடையாது உங்களுக்கு. அப்போ ஆர்மிஸ்லாம் சிரிச்சிட்டு நோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. அப்போ கரெக்டாக டேங் மயக்க வாங்கிட்டு ஓகே ஆர்மிஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொன்னது. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஆனால் சொல்ல வேண்டிய ஆளுங்க இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. ஓய் வாயாடி, இந்த கூட்டத்தில் தானே இருக்க, வாடி. அதெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, ப்ளீஸ். ஏஞ்சல் வாடி. ஒய்ஃபி அதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சுல, தயவு செஞ்சு வாடி ப்ளீஸ். மோ பாரு, நீயா வந்துடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் கூட்டத்தில் இறங்கி நான் தூக்கிட்டு வந்துடுவேன். ஐயோ என்ன வரு இப்பெல்லாம் பேசுகிறாரு. அப்போ ஸ்ரீயா அப்படியே முக்காடை போட்டுட்டு இசையை பார்க்குறா. இசை அப்படியே ஷோ என்ன பேசுகிறான் போகிற, வாயாடியும் வந்த வாயில் குத்துவேன், நான்லாம் போக மாட்டேன். அப்போ மினியாவை ஊட்டி என்னை கட்டிட்டு என்னடி போக மாட்டேங்கிறீங்க? பாஸ்போர்ட் அவங்க கையில் இருக்குது, நம்மளே யாருக்கும் தெரியாமல் எப்படி வந்திருக்கோம். இதுக்கு தான் அப்போவே சொன்னேன் வர வேணான்னு சொல்லினா அப்போ இந்தியா கூட போக முடியாது, பரவாயில்லையா? என்ன மீனிமா, நான்லாம் வரல. இப்போ மட்டும் நீ வரல, ஜேகே இறங்கி உன்னை தூக்கிட்டே வந்துடுவான். வரீங்களா இல்லையாடி? எல்லாம் வந்து தூக்கிட்டு வரட்டுமா? ஐயோ இவர் என்ன தூக்குறதுலே இருக்காரு. வாயாடி
சும்மா நடிகாத என்ன வாயேன். இப்போ நான் ஏய் என்ன லைட்டெல்லாம் நம்ம பக்கம் திரும்புது. இப்போது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படியே உங்களை கண்காணிச்சிருப்பாங்க போல். எல்லாரும் உங்கள் பக்கம் லைட்டை அப்படி திருப்புறாங்க, கேமராவையும் திருப்புறாங்க. ஸோ பசங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் கிடையாது, ஆர்மிஸ்க்கெலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ நோட் பண்ணிட்டாங்க. அப்போ ஸ்ரீயை பார்த்த ஒரு பொண்ணு, ஹே இங்கே தான் இருக்கியா, போ ஒன்று ஜேகே கூப்பிட்றாரு, போ. நான் போகல. ஏய் இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க ஆர்மிஸ் எல்லாம். ஸோ எல்லாருமே வழி விடுறாங்க, போங்க போங்கன்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. ஸோ லைட் இப்போ கரெக்டாக ஃபோக்கஸ் ஆகுது. பசங்க அப்படியே பார்த்துட்டானுங்க. 3 பேரையும் பார்த்து சிரிப்பு வருது. ஏன்னா திருட்டுக்கோழி மாதிரி மண்டையில் ஹுட்டிலாம் போட்டுட்டு முக்கால்லாம் போட்டுட்டு வரான். ஸ்ரீ தான் ரொம்ப அப்படியே ஃபேஸ் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா. ஜேகே சிரிச்சிட்டு ஷோ இவளை திருத்தவே முடியாது இருடி அப்படின்னு சொல்லி கீழே இறங்கிடுறான். ஸோ ஆர்மிஸ்லாம் கத்துறாங்க. அவன் எதையுமே கண்டுக்கல. குடுன்னு போய் ஸ்ரீயோட கையை பிடிச்சி ஸ்டேஜுக்கே கூட்டிகிட்டு வரான். கை விடுங்க, கை விடுங்க. என்னடா பட்டு நறுங்கி டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டான். நம்ம தான் அப்படி வெட்டி நின்றுட்டுருக்கோம், வாடா. பாரு கிட்ட வந்தான்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், உள்ளதான் ஓங்கி அரைஞ்சிருவேன். அரைஞ்சாலும் அரைஞ்சு கோடி, நீ தானே அரைகிற. டீ விட்றா கையன். ஏய் என்னடி அழகி என் ஒய்ஃபில் சி கையடு. ஒய்ஃபி கேஃபினா அவ்வளோதான் மண்டே பீத்துருவேன். போயிரு மரியாதையா. என் பாஸ்போர்ட் எங்கடா? என் பாஸ்போர்ட் எங்க? பாஸ்போர்ட்டா ரூமில் இருக்குது, கரெக்டா? சின்ன கேமராலாம் இங்கே தான் இருக்குது. என்ன பேசுகிற? டே இவனுங்களே யாருடா கீழே விட்டா? போய் கூட்டிகிட்டு வர சொன்னால் எப்படி பண்ணுறானுங்க பாரு. அப்போ ஆரம் தலையிலே அடிச்சுக்கிறான். இவனுங்களை திருத்தவே முடியாதுடா. எப்படியோ இவனுங்க தான் ஆரம்பித்தானுங்க, இவனுங்களே முடிச்சிட்டானுங்க. நான் கூட பெரிய நியூஸாக போகும்னு நினச்சேன். பரவாயில்ல, சப்பையாக 2 வார்த்தை பேசி முடிச்சிட்டானுங்க. ஆர்மிஸை பற்றி எனக்கு தெரியும்டா. சேர்ந்துட்டானுங்களே அப்படின்னு சொல்லி ஜின்னு ஒரு மாதிரி பார்க்குறாரு. அப்போ டேங் பார்த்துட்டு நான் ஒரே பொறாமையாக இருக்கு போல், கஷ்டமாக இருக்கும் சேர்ந்தது. சாச்சா இப்போ டேங்கும் ஒரு மாதிரி பார்க்குறான். இப்போ எல்லாரும் அப்படி ஸ்டேஜில் நிற்கிறாங்க. ஸோ ஸ்ரீகா ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே சுகா பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கிறா யாரையும் பார்க்காம. ஸோ இசை மினிக்கும் அப்படி தான், அவங்களும் போய் அப்படியே ஒழிஞ்சிக்கிறாங்க பின்னாடி. ஸோ எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஸோ ஜேகே கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ சுகாவும் போ முன்னாடி போ. இல்லை நான் போகல ஓடி நான் வரல. புத்தகத்தை கொலட்டு வாயிட்டு என்னடி பண்ணுற? ஏன் பின்னாடி திடீர்னு ஒளியிற? டீ ஒரு மாதிரி இருக்குடா, என்னால் முடியாது, அவங்களாம் பார்க்க முடியாது. வந்து தொலைடி. நீ எதுக்கடி ஒளியிற? நீலாம் ஒளியக்கூடாது, வா. இல்லை சிம்னா ஒரு மாதிரி இருக்குது. என்ன இருந்தாலும் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க பாரு. எதனா ஹாப்பியாக சிரிக்கிறாங்க. அவங்க நேம்லாம் சொல்லி கத்துறாங்கடி, கேட்கலையா? ஜேகே என்ன இப்போ எது ஒளிகிறேன்? கை வலிக்குது. டீ என்னடா பண்ணுற? பொறுமையாக எப்படிறா? இப்படிலாம் பண்ணும் போது தானே கோவம் வருது எனக்கு. நீ கையை விடு, நான் பிடிச்சிக்கிறேன். என்ன ஹோபி எப்படி ஸ்ரீயோட கையை பிடிச்ச கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜேகேக்கா என்ன கூப்பிட்டு போயிட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே எல்லாரும் பேசிட்டு அந்த கான்செப்டும் நல்லபடியாக முடியுது. ஸோ ஃபைனலாக ஆர்மிஸுக்கெல்லாம் ஓகே தான். இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. அப்பாடா இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. தண்ணி எடுத்துக்கோங்க. என்ன பார்க்குறீங்க? இது எங்கள் வீடு தான், யாரும் வரமாட்டாங்க. கேமரா கிடையாது, ஸ்டாஃப்ஸ் கிடையாது, யாரும் கிடையாது, நம்ம மட்டும்தான் இருப்போம். அது இல்லை, எடுத்துக்கோ தண்ணி பிடி அப்படின்னு சொன்னோன்னே ஆரம்பம் எல்லோரும் குடிங்க, ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. அப்பா எப்படியோடா நல்லா சமாளிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பி சொன்னதும் இப்போ 3 பேரும் திருன்னு முழிக்கிறீங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஏன்னா 7 பேர் ஒன்றா உட்காந்து உங்களையே பார்த்துட்ருக்காங்க. மினிமா என்ன ஸ்ரீ, எதுக்கு எல்லோரும் நம்மளே குறுன்னு பார்க்குறாங்க? எனக்கு இதற்கு ஆன்சர் தெரிஞ்சால் நானே சொல்ல மாட்டேனா? சிஸ்டர் இப்போ எதுக்கு 3 பேரும் குறுன்னு பார்க்குறாங்க? அப்போ ஜிந்தா இசையை பார்த்துட்டு, ஓய் என்ன நீ ரொம்ப வாயடிப்பியாமே, இப்போ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க, எதாவது பேசு. அப்போ இசைக்கு 32 பல்லு தான்.
ஜின் கிட்ட போயிட்டு, ஐயோ சின்னண்ணா உங்களை பக்கத்தில் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா. ஐயோ உண்மையிலே நீங்கள் வேர்ல்டு வை ஹேண்ட்ஸப் தானா, WWH தான். எவ்வளோ அழகாக இருக்கீங்க. சே வயசான கூட உங்கள் அழகு ஸ்டைல உங்களை விட்டு போவே இல்லை. ஏன் நான் தான் சொன்னல இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவா. ஐயோ இல்லை ஒரு ஃப்ளோவில் அந்த டைலாக் உங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு. போதுமா போதும், தெரியாமல் பேசிட்டேன். இல்லைண்ணா அது அப்போ சுகா அப்படி வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டேல, வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது. ஏன் மினி அண்ணா ஆரம் ஒன்று அண்ணான்னு கூப்பிடு, இல்லை ஆரம்னு கூப்பிடு. ஏன் இல்லை நர்வஸாக இருக்குது அதான். ஐயோ இவ்வளோ நர்வஸ்லாம் வேணாம். அப்புறம் இவ்வளோ ப்ராப்ளம் நடந்தும் பரவாயில்ல, தைரியமாக ஃபேஸ் பண்ணுற. இல்லை அந்த மூமெண்ட்டில் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஆனால் ஒன்று மட்டும் ஹோப்ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படியாச்சு இவங்க 2 பேரும் இந்த பிரச்சனைலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவான்னு. ஆனால் இது இவ்வளோ சிம்பிளாக முடியும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ சிஸ்டர் அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்க. சும்மாவே உழுன்னு அழுவா. இப்போ பாருங்க ஜேகே அங்கே இருந்துட்டு வரலான்னு பார்க்குறேன். பிஜின் கை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காரு, இங்கேருந்தே சமாதானப்படுத்து. அதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல, நீ இப்போ எதுவும் அழுகுற. இப்போ ஆரம்பு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, எல்லோரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கடி. இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா. அந்த ஹாப்பி உன்னை கட்டி பிடிச்சி. இல்லை சொல்கிறேன் உட்கார்றா. இல்லை அதெல்லாம் இல்லை. அப்போ அங்கேருந்து சிரிச்சிட்டு ஹோபி வந்து ஸ்ரீயோட கையை பிடிச்சிட்டு கீழே உட்கார்றாரு. எல்லாரும் என்னடா அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஸோ ஹோபியை பார்த்ததும் ஸ்ரீக்கா ரொம்ப ஷையாக இருக்குது. ஜேகே அதை பார்க்குறா, என்னடா அது அண்ணான்னு எல்லாரையும் பார்த்துட்டு இருந்தா, இவரை பார்த்தா மட்டும் ஷையாகிறா. என்ன ப்ரோ அதுவா, என்னடி என்ன அவரே அவளோட க்ரஷ்ஷு. என்ன க்ரஷ்ஷா? நான் தானே. நீங்கள் பயாஸ் அவர் க்ரஷ்ஷு. அவர்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக அவர் ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். என்னடி ஸ்ரீ இங்கே பாரு. அது என்ன என்னை பார்த்ததும் அழுக நின்றுச்சு. க்யூட்டாக இருக்கேன் அழுகும் போது கூட. அழுகாத. அப்போது ஸ்ரீக்கு வெக்கம் தாங்கலை, அப்படியே கீழே குனிஞ்சிட்டு ஏன் பேச மாட்டிங்களா வாயை திறந்து? என்னை பிடிக்குமா? ஏய் அதான் கேட்குறாருல பதில் சொல்கிறீ. ஐயோ இசை ஹோபியும் கூட பேசுகிறாரு, எனக்கு ஒரே வெக்கமாக இருக்குது தெரியுமா. டே மச்சான் போகிற போக பார்த்தா நீ விட்டு கொடுக்குற நிலைமை தான் வரும் போலியே. ஆல் தி பெஸ்ட்ரா. ஏய் இப்போ கூட எப்படி பேசுகிறீங்க? டேய் ஐயோ என்ன நடக்குது? ஹியாங் தள்ளிப்போங்கயா, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். என்னடா அவள் அழுதுகிட்டே இருக்கா, என்னை பார்த்ததும் தான் சிரிக்கிறா அதானே. ஏய் முன்னாடி என்னை பார்த்து சிரிக்க மாட்டியா? இல்லை அது இப்படி ஜேகே ஹோவி கூட சண்டையும் போடாமல் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். சரி இந்த பக்கம் மினி சைடு ஜிமின் தான் உட்காடுறான். ஹோய் என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை ஜிமினா, எல்லாமே டக்குன்னு முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது. தெரியல இப்போ சந்தோஷப்படுறதா இல்லை இந்த சந்தோஷம்தான் லாஸ்ட் வரைக்கும். முன்னாடி பேசுகிற அவ்வளோதான், இதுக்கடுத்து ஃபுல்லாக ஹாப்பி மட்டும்தான். ஏன்டி இப்படி எதுக்கு இப்படி நெகட்டிவாக திங்க் பண்ணுற? எப்பயுமே நீ அப்படிலாம் பண்ண மாட்டியே. என்னாச்சு பயந்துட்டியா? அம்மா கால் என்னென்னமோ பேசுகிற. ஜிமினா ஃபோனை வை. அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினச்சியா? எனக்கு தெரியும் ஏதாவது கேடு வேலை பார்த்து என்னை கூப்பிட்டுட்டு வருவான்னு சொல்லி. அதான் எனக்குள்ளே ஒரு ஹோப் இருந்துச்சுன்னு சொன்னல, அது நீ தான். எப்படியும் நீங்கள் எங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு தெரியும். அப்படியா? ஓய் வாயாடி, ஃபோனில் என்னம்மா கெஞ்ச விட்ட? ஏண்டி? ஆமாம் பின்ன என்ன பண்ணுறது? பேகெல்லாம் தூக்கி எரிஞ்சாளுங்க. எனக்கு எவ்வளோ காண்டாந்துச்சு தெரியுமா?
அவளுக்கு மேலே இல்லை, உன் மேலே தான். எனக்கு வர்ற கோத்துக்கு ஸ்டேஜில் ஏறி நின்று உன்னை பட்டார் பட்டார்னு அடிக்கணும் போல இருந்துச்சு. ஏ, நான் என்னடி பண்ணேன் அவளுக்கு அடித்ததுக்கு? ஆ, பார்த்துட்டு தானே நின்னேன். இப்போ பேசின அளவு அப்போ பேசியிருந்தா இது அப்பயே முடிஞ்சிருக்கும்ல. ஏ, அந்த டைமில் யோசிக்க முடியலடி. சி கையெடு. வந்து ஓவராக பேசுனா இவ்வளோதான், வாயை உடைச்சிருவேன். இது வாய் உடைப்பியா? பாரு, ரொம்ப பேசுறடி. என்னடா பண்ணுறானுங்க? ஒரு பக்கம் ரொமான்டிக்காக போகுது, ஒரு பக்கம் ஃபைட்டிங்காக போகுது. அங்கே பாரு கொஞ்சல்ஸு. இதெல்லாம் பார்க்கணுன்னு என் தலை எழுத்துடா. அப்போ சுகா அப்படியே வந்து ஜின்னோட ஷோல்டரில் கை போட்டு, என்ன பண்ணுறதுடா, தம்பிகளாக போயிட்டானுங்களே, பொறாமையாக இருக்கா? பொறாமலாம் இல்லையே, லைட்டாக பொறாம தான். ஒவ்வொரு தெரியுது. அப்படியே ஃபன்னாக போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், 3 பேர்ட்டையும் சொல்கிறேன். என்னண்ணா? அப்போ ஆரம்பிச்சிட்டே. இனி பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. இந்த பக்கம் ஜின்னு, அப்படியே இசை பக்கத்தில் வந்து உட்காரான் சுகா. ஸ்ரீ பக்கத்தில் வந்து உட்கார்றாரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாம் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்களாம் பார்த்து இவங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. இவங்க 3 பேருக்கு ஒன்றும் புரியலை. என்னாச்சு அண்ணா? என்னாச்சா? ஒன்றும் இல்லை, சின்னதாக ஒரு அட்வைஸ் பண்ணலாமா? ஐயோ பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சின்னண்ணா அட்வைஸ் பண்ணி அருக போகிறீங்களா என்ன? ஐயா, அதெல்லாம் நமக்கு வராது. சிம்பிளாக 2 நிமிஷத்தில் தத்துவம் சொல்லி முடிச்சிருவேன். ஓகே? அப்போனா ஓகே. சும்மா இருடி, அண்ணா பேசட்டும். ஸோ இப்போ ஆரம்பதான் மினிக்கிட்ட, இங்கே பாரு, நீ எடுத்துருக்கிற ட்ரீம் ரொம்ப பெருசு, புரியுது. உன் வயசில் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, எல்லாமே ஓகே தான். நீ பொண்ணாக இருந்து இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு உனக்கு ஹேண்ட்ஸப். ஏன்னா உன் ஏஜ்லலாம் நாங்கள் உங்களையே தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி. உன்ன மாதிரி தான் நாங்களும் ஒரு சின்ன ஸ்டேஜ் கிடைக்காதான்னு ரொம்ப 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 எவ்வளோ பேர் எங்களை எவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறோம். இதுக்கு ஒன்றே ரீசன் என்ன தெரியுமா? எங்கள் 7 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் எங்கள் 7 பேரோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். என்னையும் ஹார்ட் ஒர்க்கை மட்டும் விட்டுறாத. லாஸ்ட்டு வரைக்கும் நமக்கு ஸ்டேஜே கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வரவே கூடாது. கண்டிப்பாக எல்லாமே மாறும், புரியுதா? ஒன்றும் இல்லைன்னா இன்னொன்று ஆப்ஷனாக எடுத்து நம்ம போயிட்டே இருக்கணும். ஒன்று போயிடுச்சேன்னு நினச்சி அதை ஃபீல் பண்ணிவிட்டு தப்பான டிசிஷன் மட்டும் எடுக்கவே கூடாது, புரியுதா? ஓகே அண்ணா. இதுக்கடுத்து ஜிம்மின் எல்லாத்தையும் பார்த்துப்பான். இல்லை கொஞ்சம் ரேப் தெரியணுமா? ஷூவை கிட்ட வந்து கற்றுக்கோ, ஹோபிக்கிட்ட கற்றுக்கோ, என்கிட்ட கற்றுக்கோ, நாங்கள் இருக்கோம், புரியுதா? இப்போ மினியே லைட்டாக சிரிச்சுட்டு கண்ணிலேருந்து டியர்ஸ் வருது. எதுக்கு அழுகிற? இல்லை, எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதப்போ நானாக தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். அப்போது நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி நீங்கள் தான் லாஸ்ட்டாக எனக்கு சொல்லிக் கொடுப்பீங்கன்னு சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் நான் இன்ன வரைக்கும் ஹோப் வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல ஸ்டேஜ் கிடைக்கணும்னு சொல்லி. கண்டிப்பாக கிடைக்கும், எனக்கான ஸ்டேஜ் காத்துட்ருக்கு. கண்டிப்பாக பார்ப்பேன். எனக்கு என்ன ஆசை தெரியுமா? நான் டான்ஸ் ஆடி மூச்சு வாங்கி ஆடிட்டு நிற்கும் போது கீழேருந்து பேரை சொல்லி கத்தி அந்த கிளாப் சவுண்ட் எனக்கு கேட்கணும். என் நேம் கத்தும் போது அதுவே எனக்கு போதும். இவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்ட ஹார்ட் ஒர்க் எல்லாமே அதுதான். அது சவுண்ட் போதும் எனக்கு, அதுவே போதும். இந்த பாரு மினி, கண்டிப்பாக நடக்கும், புரியுதா? ஹோப்பை மட்டும் விட்டுறாது. ஓகே? ஒய்ஃபி ஓகே? ஓகே ஜிமினா, லவ் யூ டி. ஜிமினா சும்மா சொல்லு, நம்ம பசங்க தானே. லவ் யூ டூ. இப்போ அடுத்து ஜின் தான். ஸோ இசை அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, அண்ணா என்னத்த சொல்ல போகிறீங்கன்னு தெரில, ஆனால் பாரு இவன் எப்பயுமே காமெடியாகவே இருப்பான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாத, அப்படின்னு டென்ஷன் ஆகிடும். ஐயோ அண்ணா அப்படிலாம் இல்லைண்ணா, அது பாரு இசை லைஃப் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். எல்லாமே சந்தோஷமாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் 10% தான் நம்ம சிரிச்சிருப்போம். மிச்சம் 90% ஃபுல்லாக சோகம், அழுகை, இல்லை ஓட்டம், ரன்னுன்னு ஓடிக்கிட்டே தான் இருப்போம். கரெக்டு தானே?
ஆ புரியுதுண்ணா. ஆனால் ஏன் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. சில நேரம் இந்த சொசைட்டியை பார்க்கும்போது கோபமாக வரும். கரெக்டு தான். ஏன்னா எல்லோரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. முக்கியமாக கேர்ள்ஸை வச்சு நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்கல்ல, ஃபீலிங்ஸோடு விளையாடுறாங்க. அதான் நான் தாங்கிக்கவே முடியல. இது உனக்குன்னு இல்லை, ஒருத்திக்குன்னு இல்லை, நிறையா பேருக்கு இப்படி தான் நடக்குது. என்ன பண்ணுறது? ஆனால் அதுலேருந்து நீங்கள் பயப்படக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும். யாராக இருந்தாலும் எதிர்த்து பேச கற்றுக்கணும். ஆனால் இன்றைக்கே யோசிச்சிருக்கியா? அப்படி பயந்தனால தானே இன்றைக்கி இவ்வளோ தைரியமாக இருக்க. இன்றைக்கி இசைனா எதுவும் பயப்பட மாட்டா, அப்படி தானே? யார் இசை? எங்களுக்கு இன்னமும் சில பயம்லாம் இருக்கும் தெரியுமா? எங்கே பழைய மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜில் எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திடுவாங்களோ. ஏன்னா நாங்கள் டான்ஸ் ஆடுறோம், பாட்டு பாடுறோம், எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை அந்த சாங் மூலயமா சொல்கிறோம், மற்றவங்களுக்கு கம்ஃபர்ட் கொடுக்குறோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் சரியாக இங்கிலீஷ் தெரியாது, சில விஷயங்களை புரிஞ்சுக்க தெரியாது. அதனால் எங்களை மறுபடியும் கீழே தள்ளுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குல்ல. என்னண்ணா அப்படி பேசுகிறீங்க? உங்களை போய் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் வேறு, நீங்களே எவ்வளோ கிரேட் தெரியுமா? உங்களோட ஒவ்வொரு சாங்லேயும் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். அப்படிலாம் சொல்லாதீங்கண்ணா. கண்டிப்பாக இதுக்கடுத்து யாரும் உங்களை பேச நாங்கள் விட மாட்டோம். ஆர்மிஸ் தெரியும் இல்லை, எங்கள் இராணுவ படம்லாம் விடவே விடாது. நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க ஃபஸ்ட்டு. நான் ஸ்ட்ராங்காக தான் இருக்கேன். புரியுது எனக்கு. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் தான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறா அழுதுட்டு. சரி தேங்க், இப்போ தான் ஹாப்பி. அப்படி பாவி முக்கி முக்கி இதைத்தான் நீங்கள் நான் சொன்னேன். ஊழுன்னு அழுதான். இப்போ மட்டும் கேட்டு புரிஞ்சுக்கிறா. இதுக்கு தான் பெரியவங்க வேணும் போல். பரவாயில்ல, சின்னண்ணா இதுக்காக யூஸ் ஆகிறாரே. என்னடா சொன்னேன்? இல்லைண்ணா ஒன்றும் இல்லை சும்மா. ஒய் வயடி. ஓகே வாடி. ஓகே சே ஏத்தாப்பில் நீ உட்காந்துருக்கியா? கருமம், முன்னாடி அழுதுட்டு நிற்கிறீங்களா? இது எழுதி சொல்கிறேன், போய முடு. எது என்ன கூப்பிட்டேன்? அது கிரிகாலான்னு கூப்பிட்டேன். டேய் என்னடா இது, சர்க்கஸ் பாய் பேய் மாதிரி இருக்கு. செம்மையாக இருக்கிட்டாங்க. இல்லை கிரிகாலா, நான் விட்டு வாங்க போகிறீங்க. அவள் தான் வம்பளுக்குறானா, நீங்களும் வம்பளுக்குறீங்க. அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக நம்ம சுகாவும் ஸ்ரீயும் தான் இருக்காங்க. ஸ்ரீகா சுகா கிட்ட உட்காந்ததுலேருந்து தள்ளி போயிட்டுருக்கா. ஜேகேக்கு இங்கே டென்ஷன் ஆகுது. சுகா அப்படியே பாவமாக ஜேகேவை பார்க்குறாரு. நான் என்னடா பண்ணேன் அந்த மாதிரி? நீங்கள் ஒன்றுமே பண்ணலைனாலும் அவள் அப்படி தான் போவா. விட்டா யாரும் இந்தியாவுக்கே போயிருப்பா. ஏய், அவர் தான் உட்காந்துருக்கார்ல, ரெஸ்பெக்ட் பண்ணி பாருடி நிமிந்து. இப்படி இருக்காத. எத்தனை டைம் சொல்லி கொடுத்துருக்கேன். இல்லை அது என்ன சொல்லணும்னு தெரியல, அதான். டேய் நான் பார்த்துக்கிறேன், பேசாமல் இரு. இப்படி கற்றுனா பயப்படி தான் செய்வா. ஸ்ரீ கை கொடு. இல்லைண்ணா அது கை கொடு அப்படின்னு சொல்லி கையை வாங்கி வச்சுக்கிட்டு. என்ன பிரச்சனை உனக்கு? எதையோ யோசிக்கிறியாமே? சரி நான் பேசுகிறேன்னான்னு சொன்னேன். என்ன உனக்கு பிரச்சனை சொல்லு. இல்லை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. ஒரு பிரச்சனையும் இல்லை, அப்படி தானே டி? சேக்கே வாயம்பூட்டு நான் தான் பேசிகிட்டு இருக்கல, சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு? இல்லைண்ணா ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி யார் சொன்னா நீ அழகா இல்லைன்னு சொல்லி? யாராச்சும் சொன்னாங்களா? சொல்லலை. ஆனால் எல்லாரும் பின்னாடி பேசுகிறவங்கள பார்த்து பயப்படுறியா? அவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு. இங்கே பாரு ஸ்ரீ, பின்னாடி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நீ அவங்கள கிராஸ் பண்ணி போயிட்டேன்னா இன்னொரு ஆளை பற்றி பேசுவாங்க. ஆனால் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி நீ போய் பாரு, நீ முன்னாடி வந்திருப்ப. அவங்க திரும்பி அங்கேயே தான் நிற்பாங்க. அவ்வளோதான் அவங்க. இல்லைண்ணா, ஒருத்தவங்கள வச்சு கிண்டல் பண்ணி எப்படினாலும் பேசிடுவாங்க. நீ கருப்பு, நீ சிவப்பு, நீ குட்டை நெட்டை, நீ அழகா இருக்க, அசிங்கமாக இருக்கன்னு சொல்லி ஒரு நிமிஷத்தில் கமெண்ட் பண்ணிடுறாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது அந்த ஒரு நிமிஷம் அவங்களுக்கு ஹாப்பினஸ் இவங்க லைஃப் லாங் அதே நினச்சி உறுத்திட்டுருக்குன்னு சொல்லி. இங்கே பாரு, இப்போ எதுக்கு அழுகிற? இங்கே பாரு
நீ பாருமா, நீ நிறைய ஃபேஸ் பண்ணி வந்துடுங்க, எனக்கு புரியுது. அவன் சொன்னான், சில விஷயத்த சொல்ல முடியல ஹேங்னு கூட சொன்னான். அப்பயே புரிஞ்சுக்கிட்டேன் நீ எந்த அளவு. அதெல்லாம் விட்டுறேன். இப்போ உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துருக்கு. ஸோ இனி யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. ஜேகே பேசவும் விட மாட்டான். அப்படியும் மீறி பேசினாலும் சொல்லு, நான் அழகாக இருக்கேன் அசிங்கமாக இருக்கேன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்டான்னு கேளு. நீ அழகாக இருக்க அசிங்கமாக இருக்கன்னு சொல்கிறது அவனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. உங்கள் அம்மா அப்பாவுக்கு, சாரி உங்கள் அம்மாவுக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு, அப்புறம் நாங்கள் எல்லோரும், எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அதையும் தாண்டி யாராச்சும் சொன்னாங்கன்னா தைரியமா கண்ணை பார்த்து பதில் சொல்ல பழகு. சும்மா எதுக்கு எடுத்தாலும் அழுதுட்டு கீழே குனிஞ்சிட்டு இப்படி இருந்தாலும் வச்சுக்கோயேன், கூட இன்னும் கொட்டை தான் செய்வாங்க. ஏன் ஒன்றை மாதிரி பொண்ணெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா? உங்களுக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரக்கூடாதா என்ன? இது என்ன ரூல்ஸ் புக்கில் எழுதியிருக்கா? இல்லை இல்லை, இங்கே பாரு ஸ்ரீ, இது ஓன் லைஃப், டெம்ப்ரவரியான லைஃப். இதில் தேவையில்லாத தாட்லாம் தூக்கி எதுக்கு நம்ம மண்டையில் போட்டுட்டு, அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நமக்கு என்ன வேலை, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், அதை பற்றி மட்டும் யோசி. நானும் அப்படி தான். இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பற்றி யோசிக்கவே மாட்டேன். நாளைக்கு என்ன சாங் எழுத போகிறோம், நாளைக்கு என்ன வேலை, இதை மட்டும்தான் யோசிப்பேன். இதுக்கடுத்து அவன் கூட எப்படி ஹாப்பியாக இருக்கணும், அதை மட்டும்தான் யோசிக்கணும். புரியுதா? அண்ணா என்ன ஒரே ஒரு தடவை கட்டி பிடிச்சிக்கட்டா வா அப்படியே சொல்லி சுகா அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஸ்ரீ ரொம்ப அழுகிறான். ஜேகேக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. அவனும் அப்படியே அழுதுட்டு சுகா வந்து அவனும் கட்டி பிடிச்சிக்கிறான். தேங்க்ஸ் யா, நான் அவ்வளோ சொல்லி புரிய வச்சேன். கடைசியில் பாருங்க உலகி அப்படின்னு சொல்லி கணத்தை பிடிச்சி கேள்றான். அப்போ கோபி அப்படியே ஸ்ரீயை குனிஞ்சு பார்க்குறான். ஸோ அவ்வளோதான், ஸ்ரீக்கு வெக்கமாக வந்துட்டு டக்குனு கீழே குனிஞ்சிக்கிறான். ஓய் என்ன என்னைய பார்த்து மட்டும் வெக்கப்படுக்கிட்டே இருக்கா? என்னவா? இதுவாண்ணா, இங்கே இருக்கிற எல்லாருமே அண்ணா, ஜேகே ப்ரோவை தவிர, உங்களை தவிர. ஏன்? ஏன்னா அதை நான் சொல்கிறேன். என்ன மினி என்ன? அவளுக்கு நீங்கள் க்ரஷ்ஷு. என்ன உண்மையாவா? பயாஸ் வைக்கிறேன் நான். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? அப்படியா அப்படின்னு கேட்டு கிட்ட வரான். ஸோ ஜேகேக்கா என்ன பேசுகிறதுனே தெரியல. என்ன பயாஸ் வைக்கிறா? ஏய் நீங்கிட்ட சொல்லவே இல்லை, நீங்கள் கேட்கவே இல்லை. மச்சான் என்னடா இப்படி பல்ப்பு கொடுக்குறா? குட்டி கொஞ்சம் அங்கிட்ட போயிரு, சாவடிக்காத. சரி இப்போ இருந்தால் என்ன, இருந்துட்டு போட்டோம். டேங் வந்துட்டு அப்படியாடா, இருந்துட்டு போட்டுமா? மச்சான் ஆனால் உன் நிலமை ரொம்ப பாவண்டா. அப்போ ஜேகே சிரிச்சிட்டு டேங்கோட ஷோல்டரில் கை போட்டு, என் நிலமெல்லாம் அவ்வளோ பாவம் இல்லைடா, உன் நிலமை தான் அவ்வளோ பாவம். எங்கேயாச்சும் பரவாயில்ல பயாஸ் வேகர், அவன் பயாஸே இல்லை. ஷோ அப்போ ஜின்னுக்கா சிரிப்பு தாங்கலை. என்னடா சொல்கிற, பயாஸே இல்லையா? இசை அவன் பயாஸ் யாரு? அது ஜேஏ ப்ரோ தான். அப்போ பயாஸ் வைக்கிறாட்டா யாங்க? அதுவும் இல்லை, அது இவங்க அண்ணா. இப்போ இவங்க எப்படி இசையை பார்த்துட்டு நானா இல்லைதாண்ணா சும்மா கெத்தாக இருப்பீங்க ரேப் பண்ணும்போது. அட நீ வேற இசை, சும்மாவே என்னை தூக்கிட்டு போக ஒரு கூட்டமே அலையுது. டீ எது கூட அசிங்கப்படுத்துகிற? நீ மட்டும் வந்து அசிங்கப்படுத்துனால அதான். அப்போ ஜிமின் என் ரூட்டு தான்ண்ணா, இங்கே தனி ரூட்டு. ரொம்ப சந்தோஷப்படாத ஜிமினா, நாளை பின்னா ஐடல் ஆகிட்டான்னு வச்சுக்கோயேன், சும்மா ப்ரோஃபோஸாக வந்து குமியும். பாவண்ணா நீ தான் டெய்லி லெட்டர் பொறுக்கிட்டு இருக்கணும். நாங்கள் எல்லாச்சும் பரவாயில்ல, எங்கள் ஆளு கூட ஜாலியாக உள்ளே ஒளிச்சிருச்சு வாழ்ந்துட்டுருப்போம். உன்னால் இருக்க முடியுமா? பொத்துங்கண்ணா, அதுக்குள்ளே நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன். கல்யாணம் பண்ணாலும் சில பேர் க்ரெஷ்ஷு கூட்டம்னு சொல்லிட்டுனா சுற்றுவாளுங்கடா, அப்படிலாம் விட மாட்டாளுங்க. திட்டாங்க அப்படியே வாயை வச்சுட்டு அடிச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஃபன்னாக போயிட்டுருக்கு. இப்போ ஜின்னா ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காரு. ஆனால் ஒரு நிமிஷம், என்ன மினி இந்தா எடுத்துக்கோ. இல்லை 2 ஜூஸில் மட்டும் ஐஸ் போடாதீங்க. எதுக்கு? யாருக்கு ஐஸ் போடாமல்? வேறு யாருக்கு? அவளுக்கு தான்.
ரெண்டுக்கும் கோல்டு. இப்போ தான் சரியாயிருக்கு. ஐஸ் போடாமல் கொடுங்க, குறிப்பாக இருக்கு. ஆ ஐஸ் போடலன்னா எதுவும் சண்டை கண்டை வந்துடாதுல்ல? அதெல்லாம் இல்லை. 2 பேருக்கு மேலே ஐஸ் போடாமல் கொடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். ஹேய், கண்டுபிடிச்சி தான் வைய போகிறாங்க, சும்மா இரு. அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் போடுங்க. எப்படி? அதெல்லாம் அப்படி தான், போடுங்க. இப்போ எல்லாருக்கும் ஜூஸை கொண்டு வந்து அப்படியே கொடுக்குறாங்க. ஜின்னா மினியை பார்த்துட்டே இருக்காரு, ஓகே ஆகுமா அந்த மாதிரி தான். நீங்கள் கொடுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 தொண்டையில இறங்கவே இல்லை. அப்படியே 2 பேரும் ஒரு மடை குடிச்சிட்டு, என்னது இது ஐஸே இல்லை. அண்ணா, எனக்கு ஐஸ் போடலன்னு நினைக்கிறேன். அது ஏய், எனவும் ஐஸ் போடல. ஏன்? அது எல்லாத்துக்கும் ஐஸ் போடல. ஏன் மினி? அதுவா, ஃப்ரிட்ஜில் ஏதோ பிரச்சனை போல், அதான். நீ குடி. எல்லாத்துக்கும் ஐஸ் போடல. அங்கே பாரு, இசை கூட ஐஸ் இல்லாமல் தான் குடிக்கிறான். ஆமாம், எனக்கும் ஐஸ் இல்லை. ஏய், யாருக்கும் ஐஸ் போடல, குடி. ஏன் ஐஸ் இருந்தாலும் மேடம் குடிப்பீங்களோ? ஏய் போடி. சரி, யாருக்கும் ஐஸ் போடலன்னா என்ன, குடிப்போம் அப்படின்னு குடிச்சிடுறாருங்க. ஸோ ஜின்னா அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு, எப்படி அவளெல்லாம் இப்படி ஏமாற்றி குடிக்க வச்சா தான் குடிக்க வைக்க முடியும். அப்போ ஜிமின், உண்மையிலே ஸ்ரீ சொல்கிறது கரெக்டாக தான் இருக்குது. என்ன கரெக்டாக இருக்குது? அப்படி என்ன சொன்னான் உன் தங்கச்சி? சொன்னா அவள் எப்பயுமே எங்களுக்கு ஒரு அம்மா மாதிரின்னு. எனக்கும் ஆசையாக இருக்குடி, சேர்ந்து கேர் பண்ணலாம். அதுக்கு என்ன, பண்ணிட்டா போச்சு. டே போகணுண்டா எப்பா, நான் கிளம்புறேன். உங்களை யாரை உட்கார சொன்னா? போங்க ஸ்ரீ, என்ன இது சாப்பிடு. இல்லை ஹோபி, பரவாயில்ல, சாப்பிடு, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். என்ன ஹோபின்னா எங்களை இப்படி கொஞ்சம் நவட்டுறது? தெளிவாக உங்கள் ஆளை மட்டும் கவனிக்கிறீங்க. அப்போ ஜேகே அங்கேருந்து வந்துட்டு, ஏய் வாழு, யாருக்கு யார் ஆள்? அதெல்லாம் இல்லை, அவர் ஏதோ சிஸ்டர் கேரில் கொடுக்குறாரு. சிஸ்டரா? இல்லை அதெல்லாம் இல்லை. நான் சிஸ்டர் இல்லையா? ஏய் ஒன்று கூப்பிட்றி. நான் மாட்டேன். ஏய் ஜேகே, இப்போ எதுக்கு அவளை போட்டு வந்துச்சிட்ருக்க? ஏன் அது? ஏய் ஸ்ரீ என் ஃப்ரெண்டு மாதிரிடா. ஃப்ரெண்டா? என்ன மினி அப்படியே ஜேகே கிட்ட வந்துட்டு, ஜேகே பாருடா, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்தானே, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்போம். அப்போ ஜிமின் அங்கேருந்து வந்துட்டு, ஏய் என்ன ஃப்ரெண்டு? அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு வேணாம். ஜே உனக்கு தம்பி மாதிரி. என்ன தம்பியா? என்னடா பைத்தியக்கார வளர்ற? அவன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அப்போ மினி முறைக்கிறா. தம்பியா அவன்? தம்பியா? சரி அந்த மாதிரின்னு வச்சுக்கோய. இப்போ எதுக்கு முறைகிற? ஃப்ரெண்டுக்குன்ட்டுலாம் எதுக்கடி சொல்கிற? அதெல்லாம் கிடையாது. அப்படி தான் சொல்லுவேன். உனக்கு என்ன? எவ்வளோ சொல்லாதடி. இப்படியே ஃபன்னா அப்படியே சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போ ஃபைனலாக நைட் ஆகுது. எல்லோரும் பிடிஎஸோட டாமில் தான் இருக்கீங்க. 3 பேர் திருன்னு முழிக்கிறீங்க. ஏன்னா மிட் நைட் ஆகிடுச்சு, வெளியே போக முடியாது. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணி ஆகணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு போகிறீங்க. இப்போ கரெக்டாக இவனுங்க 3 பேர் வந்து கைப்பிடிச்சிடுறாங்க. என்ன? ஏய் எங்கே போகிறீங்க? தூங்க போகிறோம். பார்த்தா தெரில, நைட் ஆயிடுச்சுல. இது தூங்க போறியா? என்னடி சொல்கிற? என்ன சொல்கிறேன்னா, நைட்னா தூங்க தாண்டா போவாங்க. பின்ன மொட்டை மாடியில் உட்காந்து கிரிக்கெட் விளையாட போவாங்க. ஐயா மொக்க காமெடி. இது காமெடின்னு நான் சொல்லவே இல்லையே. ஏய் அவங்க கூட என்னடா பேசிகிட்டு இருக்க? நான் தான் ரூம் கழுவி விட்டேன். சுகாயம் என்னாயம் ஈஸியாக என்ன அதெல்லாம் முடியாது. நீங்கள் தூங்குங்க. ஏய் இல்லை ஈஸியாக அவள் கூட நான் பேசவே இல்லை. கொஞ்சம் இறகப்படுங்களேன். அப்போ ஜேகே ரொம்ப கெஞ்சிரான். எல்லாரும் பார்த்துட்டு, சரி ஓகே அவங்களுக்கு ஓகேனா கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. என்னடா அப்படி சொல்கிற? விடு ஜென், அவங்க வாட்டில் ஹாப்பியாக லவ் பண்ணிட்டு போட்டோம். என்னடா எப்படி பேசுகிற? ஏதோ ஒன்று நடக்கக்கூடாதுன்னு நடந்துச்சுன்னா நடந்துட்டு போட்டோம். இப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? என்னையா நந்தி மாதிரி குறுக வந்துட்டுருக்கீங்க? போங்கயா. வயசான காலத்தில் மாத்திரை போட்டு தூங்க வேண்டியது தானே? ரொம்ப ஓவராக பண்ணுறடா, அப்படி வச்சுருவேன். அப்போல்லாம் என் தங்கச்சிகளை கொடுக்க முடியாது, போங்கடா. என்ன அது? அப்போ மினி அப்படி ஜிமினை பார்க்குறான். ஜிமின் கண்ணிலே வாடி மேலே போயிடலாம் அந்த மாதிரி தான் சொல்கிறான். அப்போ மினிக்கிட்ட வந்துட்டு, நான் ஜிமின் கூடயே தூங்குறேன். ஐயோ அப்படி சொல்கிறிய செல்லா குட்டி. பார்த்தீங்களா என் செல்லமே சொல்லிடுச்சு. இது எடுத்துனீங்களா?
சொல்லுங்க நீங்கள் நிறையா வேலை இருக்குது வாடிச்சலாம் வேலை போகலாம் சின்ன பார்த்து ஆடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். இந்த பக்கம் டயம் இசையை பார்க்குறான். இசை அப்படியே டயங்க பார்த்துட்டு என்ன ஏய் நீயும் வாடி நம்ம ரூமுக்கு போகலாம் ரூமை சுற்றி காட்டுறேன் இது சுற்றி காக்க போறியா அதான் முடியாது வாஸ்டி நம்ம போகலாம் ஏய் என்னடி ப்ளீஸ் டி வா 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 ரூமை சுற்றி காட்டுறேன் வாடி ஐயா என்னடா கெஞ்சிட்ருக்க ப நானா வரல பட் அப்படியே பாவமாக பார்க்குறான் அந்த டாட்டா மை ஃபேஸை வச்சு. அவ்வளோதான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறது இசையால் முடியல. ஐயோ என் நேரம் இப்படியே பார்த்தேன் வந்து தொலை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா டேங்க். அவ்வளோதான் அப்படியே இசையோட ஷோல்டரில் கை போட்டு வாடி தாங்க கையெடுக்கிறியா இல்லை சரி ஓகே நீ போ சுகாவும் சின்னும் என்னமோ பண்ணிக்கோங்கடா அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்போ ஸ்ரீ அப்படியே நிற்கிறா ஜேகேவா அப்படின்னு நின்றுட்டுருக்கான். அப்படியே மூக்கெல்லாம் ரப் பண்ணிட்டு எல்லாரும் போயிட்டாங்க விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறது அதான் இந்த ரூம் இருக்குல்ல பேசாமல் இதுக்குள்ளே போய் கதவை பிடிக்க ஏய் என்ன பண்ணுற தூங்க போகிறேன் ஏய் உன் கண்ணு முன்னாடி தானே எல்லாம் நடந்துச்சு பாருடி கண்ணிலே கூட்டிகிட்டு போயிட்டானுங்க ப்ளீஸ் டி வாயேன் நான் வரல இப்போ வரிசையால் தூக்கிட்டு போட்டான் வா மரியாதையா வா ஜேகே வாடி பேசிகிட்டு இருக்கலாம் வா அப்படின்னு சொல்லி காய போட்டு கூட்டிகிட்டு போகிறான். அந்த பக்கம் ஜிமின் ரூமில் தான் ஜிமின் அப்படியே கட்டி பிடிச்சிட்டே உள்ள கூட்டிகிட்டு போகிறான். ஜிமினா என்ன பண்ணுற விடு ஏய் எவ்வளோ நாள் ஆசை தெரியுமா உன்னை பார்த்ததுலேருந்து இந்த ரூமில் இப்படா நீ வருவன்னு யோசிச்சுட்டே இருப்பேன்டி ஃபைனலாக ஜிமினா என்ன பண்ணுற விடு பொறுக்கி விட்றா சும்மா போட்டு நோண்டிட்டு அப்புறம் மேடம் என்ன ஓகே தானே இப்போ புரியுது ஏன் எல்லாரும் ஆரம்ப நம்ம தேடுறீங்கன்னு சொல்லி. எப்படி க்யூட்டா நல்லா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணார்ல அதுதான் நீங்கள் ஹேங் வேணுங்கிறது. சரி அடுத்து சின்ன என்ன பண்ணுற தலை இதெல்லாம் இப்போ வேணாம் ஏன்டி வேணாம் ஆனால் எனக்கு வேணுமே சிமினா இங்கே பாரு வேணாம் உண்மையாக வேணாமா எனக்காக பொறுக்கி கண்ணை வச்சு மயக்கிடுவா போல பண்ணி தொலை. ஆனால் இங்கே பாரு ஐடல் ஆகிற வரைக்கும் ப்ரெக்னெண்ட்லாம் ஆக்கிடாதடா. அப்போது டெய்லி மாத்திரை போடுவாடி சரியாக போயிடும் பொறுக்கி எப்படி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் அப்படியே 2 பேரும் ட்ரெஸ் அப்படியே கீழே விழுகுது. இந்த பக்கம் இசையும் டயங்கும் ரூமுக்கு போனதும் டயம் தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கான். இசைக்கு டென்ஷன் ஆகுது. தள்ளு ஏய் என்னடி காது வலிக்குது காதுலேருந்து ரத்தம் ஊற்றிடும் போல ஓடி எவ்வளோ ஆசையாக உன்ட்ட பேசிகிட்டே இருக்கேன். ஐயோ அழகாக பேசுகிறடா ஆனால் கொஞ்சம் கம்மியாக பேசுடா காது வலிக்குதுல. சரி என்ன கசகசன்னு இருக்கும்டி இதை கழட்டு பாரு தள்ளு என்ன பண்ணுற தள்ளுடா பொறுக்கி நீ பாரு ஃபேனா அப்புறம் நீ விட்ட மாதிரி உதச்சிருவேன். ஏய் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுடி ப்ளீஸ்டி உன்னை எதுக்கு போய் காம்ப்ரமைஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன் எதுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் எதுக்குன்னு தெரியாது பாரு தள்ளுடி நான் முடியலை வானான்றல தள்ளுறான் டி என்னடா பண்ணுற ஐ லவ் யூ டி ஐ லவ் யூ டூ தள்ளி தொலைடா. அவ்வளோதான் அங்கேயே அப்படியே ஃபேன் ஷர்ட்லாம் பறக்குது. நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்கடா. இதுக்கு மேலே என்னால் இந்த ஸ்டோரியில் சொல்ல முடியாது. அப்புறம் ஃபைனலாக என்ன அடுத்து யார் நம்ம சைலண்ட் கப்பிள் தான். ஸோ ஸ்ரீயும் ஜேகேவும் உள்ளே போனது ஜேகேக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்போ தானே கிட்டே ரொம்ப பக்கத்தில் அவன் இந்த மாதிரி இருக்கான். ஸ்ரீ போய் சுற்றி பார்க்குற ரூமை ஜேகே இன்னமும் என்ன உங்கள் ரூம் மட்டும் ஏன் இப்படி பிளாக்காக இருக்குது? ஏன்னா எனக்கு பிளாக்னால் ரொம்ப பிடிக்கும்டி. என்ன அது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான். சரி நான் சோஃபாவில் தூங்குறேன். ஐயோ சோஃபாவுக்கு போகிறாளா
நீ எப்படி போகிறன்னு நானும் பார்க்குறேன். அது தூங்குனா தூங்குடி பாவம். அதில் தான் ஒரு ஆள் இறந்து போனாங்க. என்ன இறந்து போனாங்களா? இந்த சோஃபாலையா? அப்படியே தூக்கி படாமல் வச்சுருக்கீங்க? அது எங்கள் பாட்டி தான் ஒருத்தவங்க இங்கே இருந்தாங்க மெய்டு. அவங்க இறந்து போயிட்டாங்க அந்த சோஃபாவில். ஆனால் ஒன்று நைட்டு அவங்க அதில் படுத்துருக்க மாதிரியே இருக்கும். எனக்கு என்னப்பா நீ படுக்கும் போது மேலே வந்து தானே அமுக்குவாங்க. சிக்கி அப்போ பேய் வருமா நைட்டு? ஆமாண்டி பேய் வரும். இங்கே வந்து படுத்துரு, என் பக்கத்தில் வந்து படுத்துரு, ஓடிவா. சிக்கி நான் பேயை பார்த்ததே இல்லை தெரியுமா? வந்தால் எழுப்பி விடுறியா? நானும் பார்க்குறேனே. என்ன இதுக்கு பயப்பட மாட்டா? ஐயோ எல்லாத்துக்கும் பயப்படுவா, இதுக்கு மட்டும் பயப்பட மாட்டா? ஏ பேய்னா பயம் இல்லையா உனக்கு? ஜிக்கி 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 என்னடி கருப்பம்பூச்சி? இது என்ன இப்படி இருக்கு? எனக்கு இது பார்த்தாலே பிடிக்காது. சி அதை துரத்தி விடுங்க. அடி பாவி, பேய்க்கு பயப்பட மாட்டேங்கிற கருப்பாம்பூச்சி. சரி ரொம்ப கஷ்டம்டா ஜெகே. அது சோஃபா ஃபுல்லாக கருப்பாம்பூச்சாக தான் இருக்கும். என்ன அப்போ நான் தூங்கும்போது? ஆமாண்டி தூங்கும்போது ட்ரெஸ்ஸுக்குள்ள தோ இங்கெல்லாம். ஜெகே என்ன பண்ணுறீங்க? இல்லாடி இங்கெல்லாம் அப்படியே போய் கை ஜெகே அமைதியாரு. ஜெகே இல்லை அது அமைதியாருன்றல, அமைதியாக இருக்கணும். ஏதாவது இன்னைக்கு வாயை திறந்த அப்புறம் அவ்வளோதான். இல்லைண்ணா இல்லை இதெல்லாம் வேணாம், தயவு செஞ்சு பண்ணாதீங்களே ப்ளீஸ். பக்கத்து ரூமில் சவுண்டை பார்த்தியா? ஐயோ எல்லாம் என்ஜாய் பண்ணுறானுங்கடி, நம்மளும் கதற விட வேணாம். வேணாம் வேணாம் வேணாம். சிக்கி என்னடி சிரிக்கிற? ஐ லவ் யூ. கேட்கலாமா சவுண்டா? ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூ டூப்பா. அப்புறம் என்ன, அவங்க ட்ரெஸ்ஸும் கீழே தான் விழுகுது. ஸோ இப்படியே அவங்க லைஃப் ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அப்படியே ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு பார்க்கலாம். ஸ்ரீ வேகமாக ஏதோ சமைச்சிட்ருக்கான். அப்போ ஜேகே அப்படியே பின்னாடி வந்து பேக் பண்ணிட்டு, பொண்டாட்டி முன்னாடி சமைக்கிற என்னங்க இப்படி வந்து நிற்கிறீங்க? கிளம்பலையா நீங்கள்? எங்கடி கிளம்பணும்? எங்கே கிளம்பணுமா? ஃபோனை பார்த்தீங்களா இல்லையா? உங்கள் ஃப்ரெண்டு காலையிலேருந்து ஃபோன் அடித்து தொல்லை பண்ணுறா. ஐயோ ஆமல்ல, அவள் நீங்கள் அவார்டு வாங்குறாளோ? ஐயோ மறந்தே போயிட்டேன்டி. நல்லா மறந்தீங்க, போங்குங்க. ஐயோ என் மச்சான் வேற கால் பண்ணியிருக்கான், போச்சு சாவடிக்க போகிறான். ஐயோ லைனில் வரா. எங்க சீக்கிரம் கிளம்புங்க. என்னடி அது? சரி ஒரே ஒரு கிஸ் கொடுக்க போகிறேன். சிங்க என்னங்க குட்ரி, போய் கிளம்புறேன் பாய். சிங்க சிபரை வச்சுட்டு ஐயோ இவ வேற லைனில் வராளே. இசை கால் பண்ணுவோம். டீ சும்மா இருடா, என்னடா பண்ணிகிட்ருக்க? என்னடி ஒரு கிஸ்? இப்படியும் ஒரு கிஸ்ன்னு சொல்லிட்டு எத்தனை கிஸ்டா அடிப்பேன்? தள்ளி போடா. ஒரு கிஸ் டி ப்ளீஸ் டி. இருடா, தங்கச்சி தான் கால் பண்ணுறா. ஹலோ இசை, கிளம்புனியா இல்லையா? ஐயோ எங்கே விட்டா தானே? என்னது? ஐயோ ஒருத்தி அங்கே ஃபோன் அடித்து என்ன தொல்லை பண்ணிகிட்ருக்கான், இந்த லைனில் வரா. ஹலோ அறிவு இருக்கா இல்லையாடி உங்களுக்குலாம்? கிளம்புனீங்களா இல்லையா? நான் காரில் ஏறிட்டேன், ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். இப்போ மட்டும் நீங்கள் வரலை அவ்வளோதான். சரி நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். இதோ ஜெகே கூட்டு நானும் கிளம்புறேன். டேய் வந்து தொலைடா, உன் ஃப்ரெண்டு பிடிச்சி என்ன கத்துறாங்க வா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அறக்க பிறக்க காரில் தான் வந்துட்டுருக்கீங்க. இந்த பக்கம் இசை டயங்க ஒரு பக்கம் வரேன். ஸோ ஜங்குக்கும் ஸ்ரீயும் ஒரு பக்கம் வராங்க. வந்து அப்படியே ஒரு பிளேஸில் இறங்கி நிற்கிறாங்க. பின்னாடி ஃபுல்லாக ஆர்மிஸ் கூட்டம் அப்படி இருக்குது. பட் எல்லாமே தடுத்து வச்சுருக்காங்க, வர முடியாது உள்ள. கேட் மாதிரி போட்டிருக்காங்க. இப்போ வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. என்ன கிட்ட வந்துட்டேன்னா தெரியலையேங்க. கரெக்டாக ஒரு கார் வருது, செம்ம பெரிய காரு. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ஜிமின் தான் இறங்குறான். அடுத்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு மினி இறங்குறான். செம்ம ஸ்டைலாக செம்ம லுக்கோடு இருக்கா. ஸோ உங்கள் 2 பேருக்கா கண்ணை பறிக்குது. ஸோ உங்களை பார்த்ததான் அப்படியே சிரிக்கிறா. இங்கே வாங்கன்னு ஷைன் பண்ணுறா. மேம் இப்போ பார்க்க முடியாது, ஒரு 5 மினிட்ஸ் ஓகேவா? நான் பேசிட்டு வந்துடுறேன். மேம் ஆனால் எல்லோரும் 5 மினிட்ஸ் தள்ளுங்க, யாருக்கிட்ட வேணாதீங்க.
ஐயோ! சிஸ்டர் அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ் இசை. ஐயோ! என் ஸ்ரீமா, என்னது இது? உனக்கு பிடிக்கும் தான் செஞ்சு கொண்டு வந்தேன். குழிப்பணியாரம். மினிமம் ரொம்ப அழகா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். கை கொடு. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நேரம் பேச முடியாது. நான் உள்ளே போகிறேன், சரியா? பாய் பாய் பாய். இப்போ ஜிமினும் அவங்க 2 பேர் தலையில் கை வச்சுட்டு, டேய் நான் உள்ளே போகிறேன்டா, சரிடா மச்சான் நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ எல்லோரும் தனித்தனியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ பெஸ்ட் ஃபீமேல் டான்ஸிங் அவார்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் பார்க்மின் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஜங்கா ஜங்கா மினி தானே அவார்டு வாங்க போகிறேன். ஆமாடி பாரு, வாயாடி. என்னடா பாரு, ஃபோக்கஸ் லைட் ஃபுல்லாக அவன் மேலே தான் இருக்கும். ஆமாம், ஏய் செம்மையாக இருக்குப்பா. நல்லா இருக்குல்ல? அவார்டு வாங்கும்போது இப்படி தாண்டி கொடுப்பாங்க. இப்போ தாண்டா நேரில் பார்க்குறது அழகாக இருக்குடா. ஒரு நாள் உன்னை கூப்பிட்டு போகிறேன். அதெல்லாம் வேணாம், என் சிஸ்டர் பாரு எவ்வளோ அழகாக கெத்த போகிறாங்கன்னு சொல்லி. ஐயோ, பார்க்க தாண்டா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி மினியும் போய் அந்த அவார்டை வாங்கலான்னு சொல்லி மேலே போகிறான். போனதும் அவார்ட் கொடுப்பாங்கன்னு பார்த்தா மைக் கொடுக்குறாங்க கையில். மினி அப்படியே கன்ஃபியூஸாக பார்க்குறா. அப்போ அவள் சொல்கிறா, பொதுவாக வந்து கேபாப்பில் வந்து ஐடல்ஸ்க்கு வந்து அவார்ட் கொடுக்கும்போது எம்சிலாம் இருக்க மாட்டாங்க, அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் வந்து எம்சி பேசுகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ எம்சி அப்படியே பார்க்குறாங்க. என்ன மினி பார்த்துட்டே இருக்கீங்க? எதுக்கு பார்க்குறேன்னா அவார்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா கையில் மயக்க போகிறீங்க. இப்படி சொன்னதும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. நீங்களும் கீழெல்லாம் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க. வெயிட், அவ்வளோ சீக்கிரம்லாம் அவார்டு வந்து கொடுக்க மாட்டோம். ஏன் என்னாச்சு? இன்றைக்கி அவார்டு கொடுக்குறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா? நல்ல ட்ரெஸ்லாம் போட்டுருங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. மினி, கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு அவார்டு கிடைக்கும். ஆனால் ஒரு பர்சன் நான் தான் அவார்டு கொடுப்பேன்னு சொல்லி ஒத்த காலம் நின்றுருக்காரு. அப்படியா? யாராக இருக்கும்? என் ஃபேன்ஸா? ஷோர், யார் கையில் நான் அவார்டு வாங்கினாலும் எனக்கு ஹாப்பி தான். ஆமாம் மேம், உங்களோட பெரிய ஃபேனா. உங்கள் டான்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா? உங்கள் வாய்ஸ்னால் அவ்வளோ பிடிக்குமா? அப்படியா? ஆமாம், டெய்லி உங்களை பார்க்காம அவர் தூங்கவே மாட்டாராம். பாருடா, யார் அந்த மேடான ஃபேனு? என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட அப்படி இல்லையே. யார்? மேம், உங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ். இப்படி சொன்னதும் மினியும் பார்க்குறேன், எல்லாருமே பார்க்குறீங்க என்ன சர்ப்ரைஸ் அந்த மாதிரி. அப்போது ஸ்டேஜ்லேருந்து ஜிமின் அப்படியே கோட் சூட்லாம் போட்டு கையில் அப்படியே அவார்ட் கொண்டுட்டு வரா ஒரு பொக்கையோட. ஸோ அவ்வளோதான், எல்லாருக்குமே ஷாக். இது எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஜிமினா அப்படியே அழகாக சிரிச்சிட்டே வந்துட்டுருக்கோம். மினி அப்படியே மவுத்தில் கை வச்சுட்டு அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்கோம். அதனால ஹாப்பினஸ் தாங்க முடியல. இந்த பக்கம் நீங்களும் தான். ஜங்குக்கா, அண்ணா அவார்டு கொடுக்க போகிறாரா? நான் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லடி அவன் கொடுப்பான்னு சொல்லி. என்னடா நடக்குது? எனக்கு தெரியலடி. குட்ட பையன் ஏதோ பிளான் பண்ணி வச்சுருக்கான் போல. ஜிமினா, இந்தாங்க மிஸ்ஸஸ் பார்க் மினி, அவார்டு உங்களுக்கு தான். கங்க்ராச்சுலேஷன். கையெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? ஜிமினா, ஐயோடா அணுதில் கட்டி பிடிச்சிக்கிறா. என்னடி சர்ப்ரைஸ் ஐடியா? ரொம்ப பொறுக்கி சொல்லவே இல்லை. சொல்லாமல் பண்ணனா சர்ப்ரைஸ். எப்படி இருந்துச்சு? ஏதாச்சும் பேசணுமா? பேசணும். முக்கியமான பர்சனை பற்றி பேசணும் சின்ன. பேசுங்க. ரொம்ப தேங்க்ஸ். என் ஹஸ்பண்ட் கையால் அது வாங்குவேன்னு எதிர்பார்க்கல. அதுக்கும் மேலே என்னோட சிமினா எனக்காண்டி நிறையா பண்ணியிருக்கான் என் லைஃப்பில். சிமின் மட்டும் இல்லை, பிடிஎஸ் எல்லாருமே. ஆனால் என்னமோ தெரில, இவனுக்கு ரொம்ப ஸ்பெஷல். என்னை பற்றி சும்மா இரு. டெய்லி நான் ஃபேஸ் பார்த்து ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு போனால் தான் அந்த டேவே எனக்கு போகும். இந்த அளவுக்கு நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னு காரணம் இவன் மட்டும்தான் இல்லை. அப்போ எல்லாருமே சிரிக்கிறாங்க. இன்னும் முக்கியமான 2% இருக்காங்க. இதோ கீழே அழகா ஸ்டேஜில் இருக்கிற என்னை பார்த்து கைத்தட்டி அழகாக சிரிச்சிட்டு இருக்காங்கல்ல, என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ். இல்லை, என் ஃப்ரெண்ட், என்னோட என் தங்கச்சி. என் கூட பிறக்கலைனாலும் அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காண்டி நிறையா செஞ்சுருக்கான். என் ட்ரீம்
அவள் ட்ரீம் மாதிரி. அப்போ கேமரா அப்படியே ஃபோக்கஸாக இசை சைடு திரும்புது. இசைக்கு கண்ணு ஃபுல்லாக டியராக இருக்குது. ஓகே ஓகே இல்லடி அங்கே பரவ பேசுகிறது. இன்னொன்று என் அழகான ஸ்ரீ போய் என்னை பார்த்து சிரிச்சிட்டே என்னை மோட்டிவ் பண்ணிகிட்டே இருப்பான். ஒன்று சொல்லுவான், மறந்துட்டேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபேன் கேர்ள் என்கிட்ட சொல்லுவாள், ஏதாச்சும் இன்டர்வியூனா என் நேமை சொல்லு மினிமான்னு. சொல்லிட்டேன், போதுமா? என் ட்ரீமுக்காக என் கூட சேர்ந்து நிறைய பண்ணியிருக்கா. ஐ லவ் யூ ஆல். இப்போ கேமரா அப்படியே ஸ்க்ரீன் பக்கம் ஃபோக்கஸ் ஆகுது. ஜேகே அதை பார்த்துட்டு, ஏய் கேமராவை ஃபோக்கஸ் பண்ணிட்டு பாரு. ஏன் அழுக்காதடி பாருடி. பார்க்க மாட்டேன். அவ்வளோதான். ஐயோ சும்மா அழகாக இருக்குது அங்கே ஃப்ரெண்ட்ஷிப். தேங்க்யூ. ஸோ அவார்டும் ரிசீவ் பண்ணிட்டு கீழே வரான். சரி 2 பேரும் போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன எங்களை பற்றிலாம் சொல்லணும், சொல்லாமல் எப்படி? நல்லா இருந்துச்சா? நீ பாரு அவார்டு அழகாக இருக்குது. நல்லா இருக்குது சிஸ்டர். சரி எல்லாம் ஓகே தானே? ஓகே தான். என்ன எதுவும் ஓகே ஆகலை? என்ன அப்போ 3 பேர் திரும்பி உங்கள் 3 பேரை பார்ப்பீங்க. உங்கள் 3 பேரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு பண்ணுவாங்க. எங்கே? இப்போவா? இப்போவே தான் வாங்க. ஆனால் இன்னும் நிறையா வாங்கடி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு பிளேஸுக்கு. இப்போ அவங்க 3 பேரோட கண்ணை அப்படியே ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தா ஒரு பெரிய ஸ்டேஜ். அங்கே யாருமே இல்லை. 3 சேர். அந்த சேரில் ஒரு லைட் எரியுது. ஆப்போசிட்டில் ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்குது. அதை பார்த்ததும் அவங்க கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ ஜேகே அந்த ஸ்டேஜ் மேலே நின்று அப்படியே ஒரு பேப்பர் எடுத்து படிக்கிறான். ஓகே வாசிக்கிறேன் கேர்ள்ஸ். இது அவங்க 3 பேரோட சின்ன சின்ன ட்ரீம். ஃபர்ஸ்ட் ட்ரீம் யாமோ யாழையும் எழுதியிருக்கான். அவட்டோன்லேயே படிக்கிறேன். ஒரு பெரிய ஸ்டேஜு, அதுக்கு நடுவில் 3 சேரு, சுற்றி எந்த கூட்டமும் இருக்கக்கூடாது, நம்ம 3 பேர் மட்டும் உட்காரணும். அடுத்து ஜிமின் வாங்கிட்டு இது என் ஒய்ஃப் எழுதியிருக்கான். அந்த சேரில் உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் நம்மளோட ஏஞ்சல்ஸ் 7 பேரை பார்க்கணும். அடுத்து டேங் வாங்கிட்டு அடுத்து என் வாயாடி 7 பேரையும் அழகாக நின்று பார்க்கணும். நம்ம 3 பேர் கையை கொடுத்துட்டு அப்போது நமக்கு பிடிச்ச அந்த சாங் அவங்க பாடணும். இப்போ அப்படியே இந்த சாங் முடிகிற வரைக்கும் 3 பேரும் அவங்க கையை கோர்த்துட்டு வீடியோஸை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்துப்பீங்க. அவ்வளோ ஹாப்பி. உங்கள் லைஃப்பை இப்போ தான் ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி. அப்படியே மினி 2 பேர் கையும் கெட்டியமாக பிடிச்சிக்கிறா. ஏன்னா அவங்க ஆசைப்பட்டது அவங்க கண்ணு முன்னாடி நடக்குது. இப்போ பாட்டெலாம் பாடி முடித்ததும் டக்குன்னு எல்லோரும் விலகி போகிறாங்க. பின்னாடி பார்க்குறாங்க ப்ரொஜெக்டரில் அவங்களோட குட்டி குட்டி மெமரிஸ். இவ்வளோ இயர்ஸ் அவங்க பேசினது, அவங்க வாய்ஸ் நோட் எல்லாமே வருது. அதெல்லாம் ஷாக்கிங்காக பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இது நீ பேசினது தானே, நான் பேசினது தானேன்னு சொல்லி 3 பேர் லைஃப் அப்படியே ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஃபைனலாக அவங்க ட்ரீம் ஸ்டோரி ரியல் ஸ்டோரியாகவே மாறிடுச்சு. தென் டைரியோட லாஸ்ட் பேஜ் யாருக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதை காடே நிறுத்தினா கூட தடுக்க முடியாது. லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். எல்லோரும் ட்ரீமை நோக்கி ஓடுங்க. நடுவில் எவ்வளோ தடை வந்தாலும் அதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க. இவங்க 3 பேர் மாதிரி உங்கள் ட்ரீமும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஆமீஸ் லவ் யூ பர்பிள் யூ பாய்.